நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். நடப்பு சூழலை பொறுமையுடன் எதிர்கொள்ளும்படி நாட்டு மக்களுக்கு பேரரசர் அறைகூவல். நாட்டில் சுகாதாரமும் பொருளாதாரமும் சமநிலையில் இருக்க வேண்டும். தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் வலியுறுத்தல். COVID-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். எனவே நாட்டின் நடப்பு சுகாதார அரசியல் சூழல்களை மக்கள் பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் பீதியடைய வேண்டாம் என்றும் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுடின் அல் முஸ்தபா பில்லா ஷா கேட்டுக்கொண்டார். அதேவேளை தேவையற்ற ஊகங்களையும் வதந்திகளையும் தவிர்க்கும்படி அவர் வலியுறுத்தினார். நாட்டில் COVID-19 கொள்ளை நோயை கட்டுப்படுத்த வலுவான நிலையான அரசாங்கம் தேவை. எனவே அரசியல் நிலைத்தன்மை இல்லாவிடில் நாட்டின் நிலைமை மோசமாகும் என்ற மக்களின் கலக்கத்தை பேரரசர் அறிந்திருப்பதாக இஸ்தானா நகாரா அரச நிர்வாக அதிகாரி டத்து இன்ட்ரா அஹ்மத் ஃபடேல் ஷம்சுடின் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் பேரரசரை பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் குவாந்தான் அப்துல் அசீஸ் அரண்மனையில் நேற்று மாலை சந்தித்ததையும் சுமார் 1.5 மணி நேரம் கலந்தாலோசித்ததையும் அவர் உறுதிப்படுத்தினார். நேற்று காலை புத்ராஜயாவில் நடைபெற்ற சிறப்பு அமைச்சரவை கூட்டம் குறித்து பிரதமர் அப்போது விளக்கினார். அத்துடன் நடப்பில் அவசியமான சில பரிந்துரைகளையும் அவர் முன்வைத்தார். இது பற்றி விரைவில் இஸ்தானா நகாராவில் மலாய் ஆட்சியாளர்களுடன் கலந்தாலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் என பேரரசர் கூறியிருக்கிறார். அதுவரை மக்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் நாட்டின் அமைதியை குலைக்கக்கூடிய ஆருடங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுடின் அறிவுறுத்தியுள்ளார். சுகாதாரத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் இடையிலான சமநிலையை நாடு இழந்துவிடக்கூடாது. COVID-19 கொள்ளை நோயை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் அவ்விரு கூறுகளுக்கும் இடையிலான சமநிலையை இழந்தால் உயிர் இழப்புகளும் வருவாய் இழப்பும் ஏற்படும் என தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா நினைவுறுத்தினார். COVID-19 தொற்றுக்கு எதிரான போரில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். மாறாக ஒருவர் மற்றொருவருக்கு முரணாக செயல்படக்கூடாது. வாரத்தில் 7 நாட்களுமே 24 மணி நேரமும் சேவையில் ஈடுபட்டு வரும் முன்னிலை பணியாளர்கள் உடல் ரீதியில் சோர்வுற்றிருந்தாலும் கடந்த 10 மாதங்களாக தாக்குப்பிடித்துவிட்டனர். ஆனால் நிலைமை கடுமையாகி வருவதால் அவர்களுள் சிலர் தற்போது தோல்வியை ஒப்புக்கொள்ளும் கட்டத்தை எட்டியிருப்பதாக தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் இன்று காலை தமது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். சபா மாநில தேர்தலை அனைவரும் படிப்பினையாக கொள்ள வேண்டும். மீண்டும் அதே போன்ற பேரிடர் நிகழ வேண்டாம். எனவே முக்கிய தேவை இல்லாத நிலையில் மக்கள் வீட்டிலேயே இருக்கும்படி தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் மீண்டும் அறிவுறுத்தினார். அதிகரித்து வரும் COVID-19 தொற்று பாதிப்பு குறியீட்டை மீண்டும் அடியோடு குறைக்கும் முயற்சியில் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்றும் அவர் அறைகூவல் விடுத்தார். நாட்டில் நேற்று புதிதாக 710 பேருக்கு COVID-19 தொற்று கண்ட வேளை 10 பேர் உயிர் இழந்தனர். COVID-19 பரவலுக்கு பின் நாட்டில் பதிவான அதிகமான மரண எண்ணிக்கை இதுவாகும். முன்னிலை பணியாளர்களின் வேகத்தையும் உறுதியையும் உளச்சோர்வு அசைக்க தொடங்கியிருக்கிறது. இன்னல்களுக்கு மத்தியில் முன்னிலை பணியாளர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாகவும் ஆதரவாகவும் செயல்பட்டு வருகின்றனர். வீரர்களாக போற்றப்படும் முன்னிலை பணியாளர்களின் போராட்டம் குறித்து அலசுகிறது இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டம். முன்னிலை பணியாளர்கள் தன்னலத்தை விட நாட்டு மக்களின் சுகாதார நலனே முக்கியம் என ஓய்வின்றி உழைத்து வருகின்றனர். COVID-19 தொற்று கண்டவர்களை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பும் வரை அவர்களின் கண்கள் அயர்வதில்லை. சில பொறுப்பற்ற தரப்பினரால் நாட்டில் மீண்டும் தொற்று பாதிப்பும் மரண விகிதமும் அதிகரித்துள்ளன. தங்களின் உழைப்பு விரயமாகிவிட்டதோ என அவர்களுள் பலரும் சோர்வுறத் தொடங்கிவிட்டதாக கூறுகிறார் சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பரவல் கட்டுப்பாட்டு பிரிவு மூத்த துணை தலைமை இயக்குனர் டாக்டர் விக்னேஸ்வரன் முத்து. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதமாக வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர் வந்து 24/7
24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டு கேசஸை பார்த்துக்கிட்டு அட் த சேம் டைம் க்ளோஸ் கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணிக்கிட்டு லேப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து இந்த டெஸ்டிங் ஆஃப் ஸ்வாப் டெஸ்டிங் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக ஒரு மனிதனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ், ஒரு எக்ஸாஷன் அண்ட் மென்டலி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். கோவிட்-19 தொற்றை முடிவுக்கு கொண்டு வரும் போராட்டத்தில் அனைவருக்கும் பங்குண்டு என்பதை பலரும் மறந்து விடுகின்றனர். இது அலட்சியமா அல்லது கவனக்குறைவா? மக்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த 3Cயை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம். என்னன்னா க்ளோஸ் கான்டாக்ட், confined space and also crowded area. And then at the same time உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு இடத்துக்கு போங்க, ஒரு ஈவெண்ட்க்கு போங்க, இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட்டோ மாலுக்கோ போங்க. தேவையில்லைன்னா தேவையில்லை. ஸோ வீட்டில் இருக்கிறப்ப என்ன செய்யணும்னா நம்ம வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டில் இருக்கிற ஏர் வென்டிலேஷன் சொல்லுவாங்க, இந்த ஏர் வென்டிலேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். என்னென்னா வீட்டில் கண்ணாடிலாம் இது வந்ததுன்னா திறந்து விட்டு அந்த காத்தோட்டம் இருக்கணும். வீட்டில் ரொம்ப பேர் வந்து வர வேணாம் வீட்டுக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த 2 மாதம் நம்ம கடைப்பிடிச்சோமா கேசஸ் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம கடைப்பிடிக்கலைன்னா என்ன ஆகும்னா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் போவோம். ஹெல்த் ப்ரொவைடர்ஸ் வந்து 24 மணி நேரமும் வேலை செஞ்சு தான் வெதர் யூ லைக் இட். முன்னிலை பணியாளர்கள் துவண்டுவிட்டால் நாட்டின் நிலைமை கடுமையாகும். சோர்வுற்றிருக்கும் முன்னிலை பணியாளர்கள் மீண்டும் புத்துணர்வுடன் எழ வைக்க உரிய ஒத்துழைப்பை வழங்குவோம். சபாவில் வரும் திங்கட்கிழமை முடிவுக்கு வரவிருக்கும் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை நீட்டிக்குமாறு மாநில அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு மன்றத்தை கேட்டுக்கொண்டுள்ளது. சபாவில் கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்த அது அவசியம் என மாநில வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் டத்தோஸ்ரீ மசிடி மஞ்சோன் வலியுறுத்தினார். எனினும் அந்த உத்தரவு எவ்வளவு காலத்திற்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற விபரத்தை டத்தோஸ்ரீ மசிடி தெரிவிக்கவில்லை. நாட்டில் நேற்று 710 பேருக்கு கோவிட்-19 தொற்று கண்டது. அவ்வெண்ணிக்கையில் மிக அதிகமாக 528 தொற்றுச் சம்பவங்கள் சபாவில் பதிவு செய்யப்பட்டவை. அத்துடன் அந்த மாநிலத்தில் நேற்று 8 உயிர் இழப்புகளும் பதிவு செய்யப்பட்டன. நேற்று பதிவாகிய 8 தொற்று பரவல்களுடன் சபாவில் இதுவரை 37 தொற்று பரவல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனை கருத்தில் கொண்டே நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை நீட்டிக்கும் பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருப்பதாக டத்தோஸ்ரீ மசிடி கூறினார். இதனிடையே சபாவில் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றுவோர் விகிதம் 96.3 விழுக்காட்டை எட்டியிருக்கிறது. விதிகளை மக்கள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய மொத்தம் 66 பகுதிகளை உட்படுத்தி 45,166 சாலை சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த நடவடிக்கையின் போது 230 வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்ட வேளையில் 38 குற்றப்பதிவுகளும் வெளியிடப்பட்டதாக டத்தோஸ்ரீ மசிடி மஞ்சோன் அறிக்கையில் தெரிவித்தார். கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி உத்தரவிடப்பட்ட தரப்பினருக்கும் 2,67,00,000 ரிங்கிட் மதிப்புடைய உணவு கூடைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. பொலிஸ் மக்கள் கோவிட்-19 தொற்றிலிருந்து தங்களையும் அன்புக்குரியவர்களையும் தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை அவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என பொலிஸ் பட்டத்து இளவரசர் துவான்கு சைட் ஃபைசுடின் புத்ரா ஜமாலுல்லாஹில் அறிவுறுத்தினார். பொலிஸில் இம்மாதம் 2ஆம் தேதியிலிருந்து கோவிட்-19 தொற்று புதிதாக பதிவு செய்யப்படாத நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 38ஆகவும் மரண எண்ணிக்கை 2ஆகவும் நீடிக்கிறது. குடும்பத்தின் சுகாதாரத்தை உறுதி செய்யும் கடப்பாடு ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் உண்டு என துவான்கு சைட் ஃபைசுடின் நினைவுறுத்தினார். சுய சுகாதாரத்தை பேணுவது மட்டுமின்றி தன்னை சார்ந்தவர்களும் சுகாதாரமாக இருப்பதை மக்கள் உறுதி செய்வதுடன் தொற்று அறிகுறி ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சையை நாட வேண்டும் என மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக கங்கார் அல் ரவுதா சுங்காய் பத்து பஹாட் பள்ளிவாசலில் நடைபெற்ற ஹிஜ்ரா மிண்டா மைப் நிகழ்வில் கலந்து கொண்டு இளவரசர் பேசினார்.
மலாக்காவில் கோவிட்-19 தடுப்பு மீதான நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை கடைபிடிக்க தவறும் வணிக தலங்கள் மூடப்படும். நாட்டில் அந்த தொற்று மீண்டும் அதிகரித்திருப்பதை அடுத்து எம்பி மலாக்கா மாநகர் மன்றம் இந்த எச்சரிக்கையை விடுத்தது. உணவகங்கள், சந்தைகள் போன்ற மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மலாக்கா மாநகர் மன்ற தலைவர் டத்தோ ஜைனால் அபு தெரிவித்தார். வைரஸ் தொற்றிலிருந்து நாட்டை விடுவிக்க மக்கள் சுய சுகாதார பாதுகாப்பை கடைபிடிக்க வேண்டும் என அரசாங்கம் வலியுறுத்தியிருந்தும் சிலர் அலட்சியம் காட்டுகின்றனர். பொது இடங்களில் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றாததற்காக இன்னமும் பலர் போலீசால் கைது செய்யப்படுவது குறித்து டத்தோ ஜைனால் அபு தெரிவித்தார். இம்மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள பேரா சட்டமன்ற கூட்டத்தில் புதிய தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. சட்டமன்ற கூட்டம் நடைபெறுவதற்கு 14 நாட்களுக்கு முன் தீர்மானங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அது அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அவைத்தலைவர் டத்தோ முகமது ஜாஹிர் அப்துல் கலீட் சுட்டிக்காட்டினார். கடந்த 13ஆம் தேதி வரை தீர்மானம் மீதான அறிக்கையையும் சட்டமன்ற செயலாளர் அலுவலகம் பெறவில்லை. 14ஆம் சட்டமன்றத்தின் 3ஆம் தவணைக்கான 2ஆம் கூட்டம் பற்றிய செய்தியாளர் சந்திப்பில் டத்தோ முகமது ஜாஹிர் அப்துல் கலீட் இவ்விவரங்களை வெளியிட்டார். கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்தும் விதமாக இம்முறை பேரா சட்டமன்றம் ஒரு நாள் மட்டுமே கூடும். தேசிய முன்னணி புதிய தலைமை பொருளாளராக செம்பரோங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து ஸ்ரீ ஹிஷாமுடின் துன் ஹுசேன் நியமிக்கப்பட்டுள்ளார். கூட்டணி கட்சிகளுடன் கலந்தாலோசித்த பிறகு அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய முன்னணி தலைவர் டத்து ஸ்ரீ அஹ்மத் ஜாஹிட் ஹமீடி தெரிவித்தார். கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் தேசிய முன்னணி தலைமைத்துவத்தில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனினும் அந்த கூட்டணியின் முன்னாள் தலைமை பொருளாளர் தங்கு அட்னான் தங்கு மன்சூர் அம்னோ பொருளாளர் பொறுப்பை தொடர்ந்து மேற்கொள்வார் என டத்து ஸ்ரீ அஹ்மத் ஜாஹிட் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் தலைமை பொருளாளராக பணியாற்றிய தங்கு அட்னான் தங்கு மன்சூருக்கு நன்றியையும் டத்து ஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹிட் ஹமீடி தெரிவித்துக் கொண்டார். சபா மேம்பாட்டு பொருளகத்திடம் இருந்து 30 கோடி ரிங்கிட்டை கடனாக பெற்றிருப்பதை ஏர் ஏசியா உறுதிப்படுத்தியது. அதேவேளை பிற தரப்பிடமிருந்து கடனோ அரசாங்க நிதி உத்தரவாதத்தையோ பெறவில்லை என்பதையும் அந்த குறைந்த கட்டண விமான நிறுவனம் தெளிவுபடுத்தியது. நிதி வைப்புக்காகவும் இலக்கவியல் வாணிகத்தை ஊடுருவவும் இந்த கடனை பெற்றதாக புர்சா மலேசியாவுக்கு வழங்கிய அறிக்கையில் ஏர் ஏசியா விளக்கியுள்ளது. குறிப்பாக சபாவில் அதன் சேவையை விரிவுபடுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும். இதன் வழி அந்த மாநிலத்தில் புதிதாக 1,00,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். சபாவின் வேளாண் உற்பத்திகளை உறைய வைப்பதற்காகவும் கொத்தா கினபாலு அனைத்துலக விமான நிலையத்தை ஏர் ஏசியாவின் புதிய அனைத்துலக மையமாக உருவாக்கவும் அந்த நிதி பயன்படுத்த என்றும் அது விளக்கியது. புதிய இயல்பில் களை கட்டும் நவராத்திரி. விவரம் உலக நடப்புகளில். இவ்வார வசந்தத்தில் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு தொடர்பில் முழுமையான கலந்தாய்வு. மக்கள் பிரதிநிதிகளாக நம்முடன் இணைகின்றனர் துறைசார் வல்லுநர்கள். சனிக்கிழமை மாலை 4:05க்கு RTM மை ஃப்ரீவியூ 123 மறு ஒளிபரப்பாக ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு TV 2 காண தவறாதே. இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கான அதிகாரம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற கடுமையான விவாதத்துக்கு பின் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
வலுவான அரசாங்கத்தை தொடரவும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் அதிபருக்கான அதிகாரம் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக இலங்கை அரசாங்கம் விளக்கியுள்ளது. ஆயினும் அதிபர் தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய சில அதிகாரங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த தீவு நாட்டின் நிதி கழகங்களை கண்காணிக்கும் பொறுப்பு அதிபரிடமிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் நாடாளுமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த நீதிபதிகளையும் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளையும் நியமிக்கும் அதிகாரம் இப்போது அதிபர் வசமாகியிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த முடிவை எதிர்க்கட்சிகள் கடுமையாக சாடியுள்ளன. இது ஆரோக்கியமற்ற நிர்வாகத்தையும் சர்வாதிகாரத்தையும் கொண்டு வரும் நடவடிக்கை என அவை குறை கூறின. 2005ஆம் ஆண்டு முதல் ராஜபக்ஷ குடும்பம் இலங்கையை ஆட்சி செய்து வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக மேற்கொண்டிருந்தால் அமெரிக்காவில் கோவிட்-19 தொற்றால் ஏற்பட்ட பேரளவு உயிர் இழப்புகளை தவிர்த்திருக்கலாம். கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தவறிவிட்டதாக CNN செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் இதுவரை 2,29,000க்கும் அதிகமானோர் தொற்றால் உயிர் இழந்தனர். இந்நிலையில் அமெரிக்க அரசாங்கம் தக்க சமயத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் 1,30,000 2,10,000 உயிர் இழப்புகளை தவிர்த்திருக்க முடியும். கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் பேரிடர் ஆயத்த பிரிவின் தகவலை மேற்கோள் காட்டி CNN நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. முறையான கோவிட்-19 பரிசோதனை இல்லாதது, முகக்கவசத்திற்கான பற்றாக்குறை அந்த நிலைக்கு வித்திட்டிருப்பதாக அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதர நாடுகளுடன் ஒப்பிடுகையில் உலக வல்லரசுகளில் ஒன்றான அமெரிக்கா கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான வலுவான நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது என்றும் அது கூறியது. கோவிட்-19 பெருந்தொற்று தாக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பொருளாதார நிலையை மீட்சியுற செய்ய இந்தியா மீண்டும் அதன் அனைத்துலக வாயில்களை திறந்திருக்கிறது. எனினும் அந்த முடிவு வணிகத்துறையை உட்படுத்தி மட்டும் எடுக்கப்பட்டுள்ளது, சுற்றுலாத்துறைக்காக அல்ல என இந்திய அரசாங்கம் விளக்கியது. அண்மைய காலமாக கோவிட்-19 தொற்றுக்கு இலக்கானோர் எண்ணிக்கை குறைந்து வருவதை அடுத்து இந்தியாவில் பொருளாதார துறைகள் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன. அதனைத் தொடர்ந்து சுற்றுப்பயணிகளுக்கும் மருத்துவத்துக்குமான விசா விண்ணப்பம் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியாவில் விசா அனுமதி காலாவதியான அந்நிய நாட்டவர்கள் மீண்டும் அதற்காக விண்ணப்பிக்கலாம். அத்துடன் வணிகம், மாநாடு, கல்வி, மருத்துவம் ஆகிய காரணங்களுக்காகவும் அனுமதி வழங்கப்படுகிறது. வர்த்தக விமான சேவையை தவிர அரசாங்க அல்லது தனியார் பயண திட்டங்களின் வாயிலாக வழங்கப்படும் விமான சேவையையும் கடல் மார்க்கமாகவும் அவர்கள் இந்தியாவுக்குள் நுழையலாம். எல்லா வருகையாளர்களும் சுகாதார நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்தியாவில் தினசரி பதிவாகும் வைரஸ் தொற்று சம்பவங்களின் எண்ணிக்கை 55,000க்கு குறைந்துள்ளது. கடந்த மாதம் சராசரியாக நாளொன்றுக்கு ஏறத்தாழ 1,00,000 பேர் அந்த தொற்றுக்கு இலக்கானார்கள். கோவிட்-19க்கு அடுத்து இந்திய தலைநகர் புதுடெல்லியை காற்று மாசு மிரட்டி வருகிறது. அந்நகரின் பல பகுதிகளில் புகைமூட்டம் மோசமடைந்துள்ளது. இந்தியாவின் காற்று தரம் மோசமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது அதிபர் தேர்தல் பரப்புரையின் போது விமர்சித்த சில மணி நேரங்களிலேயே புதுடெல்லியின் பல பகுதிகளில் புகைமூட்டம் சூழ்ந்தது. காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. வேளாண் நடவடிக்கைகளை ஒட்டிய எரியூட்டுதல்கள், வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை, தொழிற்துறை உமிழ்வு ஆகியவற்றுடன் குளிர்ந்த தட்பவெப்ப நிலையும் மெதுவான காற்றோட்டமும் காற்று மாசு மோசமடைவதற்கு காரணமாக அமைகின்றன. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தின் போது இந்திய தலைநகரத்தின் காற்று நச்சாக மாறுகிறது. மேலும் டெல்லியை தவிர ஹரியானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களிலும் காற்று தர குறியீடு மோசமான நிலையை எட்டியுள்ளது. இன்னும் 2 நாட்களில் அந்நிலை மேலும் மோசமடையக்கூடும். இந்நிலையில் இவ்வாண்டு ஏற்பட்டிருக்கும் காற்று தூய்மை கேட்டால் டெல்லியில் வசிக்கும் 2 கோடி மக்கள் கோவிட்-19 வைரசுக்கு இலக்காகும் சாத்தியம் அதிகரித்திருப்பதாக அறிவியலாளர்கள் எச்சரித்தனர். கோவிட்-19 கொள்ளை நோயிலிருந்து இந்த உலகம் விடுபட வேண்டும் என்பது அனைவரின் அவா. அந்த வேண்டுதலை முன்வைத்து இந்தியர்கள் நவராத்திரி விழாவை புதிய இயல்பில் கொண்டாடி வருகின்றனர்.
சிவனுக்கு இசைந்தது ஒரு ராத்திரி, அவன் தேவிக்கு உடையது நவராத்திரி என்பது சொல்வழக்கு. நவராத்திரி, தசரா, துர்கா பூசை என இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இந்த விழா அழைக்கப்படுகிறது. 51 சக்தி பீடங்களையும் 10,000 அம்மன் ஆலயங்களையும் கொண்டிருக்கும் இந்தியாவில் நவராத்திரி தீபாவளிக்கு அடுத்து இந்துக்கள் பேரளவில் கொண்டாடும் விழாவாகும். கல்கத்தாவில் துர்கா பூஜை என அழைக்கப்படும் நவராத்திரி வழக்கம் போல களை கட்டியிருக்கிறது. ஆயினும் பக்தர்கள் தனிமனித இடைவெளி, முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கோவிட்-19 தற்காப்பு கூறுகளுடன் இவ்வாண்டு நவராத்திரி விழாவை கொண்டாடி வருகின்றனர். பூஜைகள், இசை கொண்டாட்டங்கள், மின்விளக்கு, அலங்காரங்கள் என கல்கத்தா வண்ணக்கோலம் பூண்டிருக்கிறது. நிதி சிக்கலை எதிர்கொண்டிருக்கும் விளையாட்டு அமைப்புகளுக்கு MOM மலேசிய ஒலிம்பிக் மன்றம் வழங்கும் 3 லட்சம் ரிங்கிட் நிதி பேருதவியாக இருக்கும். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காரணமாக விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படவில்லை என்றாலும் விளையாட்டு அமைப்புகள் அவற்றின் செலவுகளை கையாள வேண்டியுள்ளது. நிதிக்காக விண்ணப்பித்த 18 விளையாட்டு அமைப்புகளுக்கும் தலா 10,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி உதவி 2ஆம் கட்டமாக வழங்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஜூலை மாதம் முதல் கட்ட நிதி உதவியை மலேசிய ஒலிம்பிக் மன்றம் வழங்கியது. கோவிட்-19 வைரஸ் தொற்றால் எதிர்நோக்கியிருக்கும் நிதி சிக்கலை வழங்கப்பட்ட நிதி குறைத்துள்ளதாக விளையாட்டு அமைப்புகள் கூறின. 2 மாதங்களுக்கு முன் மலேசிய ரக்பி ஒன்றியம் ஆசிய ரக்பி அமைப்பிடமிருந்து $5,000 நிதி உதவி பெற்றது. தொடர்ந்து இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்ட தகவல். இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் 3-0 எனும் கோல்களில் லீட்ஸ் யுனைடெட் ஆஸ்டன் வில்லாவை வீழ்த்தியது. தாக்குதல் ஆட்டக்காரர் பேட்ரிக் பெம்ஃபோர்ட் புகுத்திய அந்த 3 கோல்கள் லீட்ஸின் வெற்றியை உறுதி செய்தன. பிற்பாதி ஆட்டத்தில் வெறும் 19 நிமிடங்களில் பெம்ஃபோர்ட் 3 கோல்களை அடித்து வரலாறு படைத்தார். கடந்த பருவத்திற்கான பிரீமியர் லீக் ஆட்டத்தில் 27 முறை களம் இறங்கினாலும் அந்த 27 வயது ஆட்டக்காரர் 1 கோலை மட்டுமே புகுத்தினார். இந்த வெற்றியை தொடர்ந்து லீட்ஸ் யுனைடெட் அணி லீக் பட்டியலில் 3ஆம் நிலைக்கு முன்னேறியது. முதல் நிலையில் உள்ள எவர்டனுடன் ஒப்பிடுகையில் மார்சிலோ பியல்சா தலைமையிலான லீட்ஸ் யுனைடெட் 3 புள்ளிகளில் பின்தங்கியுள்ளது. தோல்வியை தழுவிய உபசரணை அணி ஆஸ்டன் வில்லா வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டது. இதுவே முதல் முறை. இன்றைய சிந்தனைக்கு உலக நீதி உரைக்கும் நெறி: ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஒருபோதும் பிறர் மீது தீமை விளைவிக்க பழி கூறக்கூடாது. நன்மை பயக்கும் சொற்களை சொல்ல வேண்டும் என்கிறார் பாடலை இயற்றிய புலவர் உலகநாதர். இன்றிரவு மணி 7:30க்கு மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ் செய்திகளை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.